ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச்சு, என்ன டிஃபன் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் புதினா சட்னி, இட்லி, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இதுதாங்க ஸ்பெஷல். அப்புறம் ஒயிட் ரைஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 4 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயமும் நல்லா கோல்டன் கலரில் வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி அதை நல்லா சேர்த்துக்கலாம். வதக்கும்போது லைட்டாக உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கும். அப்புறமா சின்ன சைஸில் ஒரு சொல்ல புளியை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும். வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் புதினாவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம். புதினா நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த புதினாவில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். புதினாவை ஆட் பண்ணிடலாம். புதினா நல்லா அந்த தண்ணியெல்லாம் இதாகி சுண்டி வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகும். வதக்குனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா புதினா நல்லா சுண்டிடுங்க. இலை இருக்கிறதே தெரியாது. இந்த டைமில் ஒரு 4-5 ஸ்லைஸ் தேங்காவை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். துருவியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்லைஸாக தான் போட்டிருக்கேன். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணி விட்டுட்டு இது பண்ணிக்கணும். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு நல்லா சூடு ஆறுற வரைக்கும் நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். போதும், இந்தளவுக்கு வதங்கினது எடுத்து வச்சிட்றேன். இப்போது இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடானதும் இட்லி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். இட்லி வேகட்டும். இட்லி வேகிற கேப்பில் நம்ம சாப்பாடை வச்சுக்கலாம். அடுத்ததான் மெயின் டிஷ். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. சாப்பாடும் வச்சுக்கலாம். இட்லி இப்போது வெந்திருக்கும். இட்லி வெந்ததும் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சின்னதாக குட்டி கத்திரிக்காயை நேற்று வாங்கிட்டு வந்தேன். அதை 4 ஸ்லைஸ் போட்டு முழு கத்திரிக்காயை 4 பக்கமாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை விட்டு அந்த கத்திரிக்காயை பூரா நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெந்தயம், லைட்டாக கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததும் சின்ன வெங்காயம், பூண்டு. இதுக்கு ஸ்பெஷலே சின்ன வெங்காயமும் பூண்டு தாங்க. சின்ன வெங்காயமும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி 3 தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளியில் 3 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியில் 3 சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த வதங்கின வெங்காயம் பூண்டோட அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காயை நம்ம இதோட ஆட் பண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம்.
அடுத்ததாக கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா சுண்டி வரணும். அதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்ச புளி சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்லா புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியையும் கரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு கொதித்து உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா குழம்பு கொதித்து நல்லா ஓரளவுக்கு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் குழம்பு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதாங்க இன்றைக்கி நம்மளோட லஞ்சு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் நல்ல டேஸ்டான குழம்பு கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன வீடியோங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே பாய். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கேளுங்க.